காம்படிஷன் த்ரெட் இந்த டாஸ்க்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், சீக்ரெட் தான். ஒரு டாஸ்க்கு பின்னாடியும் பிக் பாஸ் நடத்துற டீம் ஏதாவது ஒரு விஷயத்த வெளியில கொண்டுட்டு வரணும். உள்ள இருக்கிறவங்களுக்கே அது வெளிப்படணும், இல்லாட்டி வெளியில பாக்குற நம்மளுக்கு இது புலன்படணுங்கிறதுக்காக தான் ஒரு டாஸ்க்கும் மணிமணியா யோசிச்சு அவங்க அந்தந்த பர்டிகுலர் டைம்ல அப்படி தூக்கி போடுறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ரேங்கிங் டாஸ்க்குங்கிறது அதுவும் இந்த பர்டிகுலர் சீசனை பொறுத்த வரைக்கும் விக்ரம், அமித் அப்புறம் கனியை இவங்க எல்லாம் ஏன் சூஸ் பண்ண வச்சாங்க? ஏன்னா இவங்க 3 பேரும் நல்லா விளையாடுறாங்க. தே கேன் பி பிளைண்ட்லி ட்ரஸ்டட்னு உள்ள இருக்கிறவங்க நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே அதை புலன்படுத்துறதுக்கு தான். ஸோ இவங்க யார் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ இவங்கெல்லாம் எப்படி கண்டஸ்டன்ஸ்ல இருக்கிற மிச்சவங்களை எப்படி அவங்க பார்க்குறாங்க, அதே மாதிரி ரேங்கிங் வைக்கும் போதே தெரிஞ்சிடும் 3 பேரும் யாரை வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் யோசிச்சிருக்காங்க, மிடில் லெவலில் யோசிச்சிருக்காங்க, லாஸ்ட் லெவலில் யோசிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த 3 பேரையும் மித்த ஆட்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மித்த ஆட்கள் இவங்க 3 பேரும் ஜட்ஜ் பண்ணி ரேங்க் பண்ணி அவங்களை நிறுத்தி வச்சாங்கல்ல, அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் இது ஒரு சூழ்நிலை உருவாகும். பிக் பாஸ்ங்கிற கேம் நம்மளுக்கு மட்டும் இல்லை, உள்ள இருக்கிற கான்டெஸ்டன்ஸுக்கு, அவங்க பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ், அவங்களோட பெர்செப்ஷன் ஆஃப் தேர் கோ கண்டஸ்டன்ட் பிரேக் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க. சோ கமிங் பேக் டு தி காம்படிஷன், எனக்கு த்ரெட்டே இல்ல இப்படின்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிற சீக்ரெட் என்னன்னா, காம்படிஷன் இவங்கன்னு சொல்லி வைக்கிற ஒரு நபர் பயங்கரமா நம்ம தான் பயங்கரமா விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஓவரா தலகணத்துல ஜாஸ்தியா ஓட்டு வாங்குறவங்க சுத்த போறாங்களா, அண்ட் இவங்க எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு ஜாஸ்தியா ஓட்டு வாங்குறவங்க பயங்கரமா மனசு உடையறாங்களா, இல்ல இவங்களை யாரெல்லாம் குத்துறாங்களோ அவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா, இல்லாட்டி பழித்தீக்கிறதுக்காக அந்த வாரத்துல நடந்துக்க போறாங்களான்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இது ஓட் வாங்கினவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த உண்மைகளை உரத்தும். ஓட் கொடுக்குறவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இது அவங்கள என்ன விதமா காட்டும்? இவங்க என் காம்படிஷன், இவங்க எனக்கு த்ரெட்டே இல்லைன்னு மனசுல எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லாம, எல்லாரையுமே எந்த விதமான ஒரு ஜட்மெண்ட்டும் இல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாம இம்மெச்சூரிட்டியே இல்லாதவங்க காம்படிஷன் யார் சொல்லுவாங்க? உண்மையிலேயே பயங்கரமா மக்கள் கிட்ட இவங்களுக்கு செல்வாக்கு வந்திருக்குன்னு கரெக்டா கணிச்சு வச்சிருங்க, உங்களால தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க த்ரெட்டே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா உண்மையிலேயே அந்த கேம் ஷோல எந்த வகையான கான்ட்ரிபியூஷனும் பண்ணாதவங்க அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடியவங்களால மட்டும்தான் இவங்க ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்ல முடியும். இதுல நல்ல விதமா ஓட் போடுறவங்க இவங்க தான் என் காம்படிஷன் வெளியில சொன்னா அது ஒரு வகையான ஹெல்த்தியா இருக்காங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு உங்க மேல அபிப்பிராயம் வராது. இருந்தாலும் அந்த கேம்ல பிக் பாஸ் கொடுக்குற கேள்விக்கு நேர்மையா மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் தான் இது கொடுக்குது. பட் there is another side to it. இந்த ஓட் போடுறவங்க பயங்கரமான இன்செக்யூரிட்டி இருக்கிற பீப்புள் என்ன செய்வாங்க? தன்னோட ஃப்ரெண்டை தான் இல்லாட்டி தன்னை வந்து ஒரு டீமா எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டி ரொம்ப ஒரு நம்பிக்கையான பாத்திரமா இருக்கிறவங்கள தான் தன்னோட காம்படிஷன் சொல்லுவாங்க. அதாவது நீ பயங்கரமா பண்ற, நீ பயங்கரமா எஃபோர்ட் போடுற, நீ பயங்கரமான கண்டஸ்டன்ட், அதனால தான் நீ எனக்கு காம்படிஷன் சொன்னா அவங்களுக்கு குஷி ஆகும்ல. அவங்களை குஷிப்படுத்துறதுக்காக இந்த ஒரு தருணத்தை இன்செக்யூர்ட் ஆனவங்க, இம்மெச்சூர் ஆனவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதே சமயத்தில் தன்னோட வன்மத்தை கொட்டுறதுக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்கும் ரொம்ப வந்து த்ரெட்டாக உள்ள நினைப்பாங்க. அதாவது இவங்க பயங்கரமான காம்படிஷனாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இன்செக்யூர்டாக நினைக்கும் போது உள்ளே இருந்துட்டு இவங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு மாதிரி ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுற மாதிரி வந்து அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த தருணத்தை யூஸ் பண்ணிக்கிறவங்க உண்மையிலேயே நல்லா விளையாடுறவங்கள இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த காம்படிஷன் இட்ஸ் நாட் மை த்ரெட், இவங்க எனக்கு ஒரு பொருட்டே இல்லை இப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சின்ன ஒரு ஓட்டிங் ஒரு கேம்லேயே எவ்வளோ பெரிய சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குன்ட்டு. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்ங்கிற கேமை நம்ம நுணுக்கமாக இன்ஃபேக்ட் 24/7 பார்க்கறதுக்கு எது நம்மளை தூண்டிச்சு? உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு இந்த பிக் பாஸ்ல வின் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ஞாபக சக்தியும் பேச்சு திறனும் தான். இங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே துல்லியமாக வந்து ஒரு விஷயத்த இமோஷனலாக இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் ஆங்கிளில் பார்க்குறதுக்கு தெரியலை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் பண்ணுற செயலை லாங் டைம் பேசிஸில் ஞாபகம் வச்சு ஒரு பாயிண்ட் அடிக்கும்போது இந்த கரெக்டாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்துல அவங்களை அடிக்கணும். அதுதான் முக்கியம். இங்கே என்ன ஆகுறாங்க, இவங்க பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற ஒரு தன்மையும் இல்லை, அதே சமயத்தில் பயங்கர இமோஷனல் ஆகிட்டு அந்த நேரத்தில் அவங்கள வந்து தாக்கணும், அவங்கள வந்து கெட்டவனை காட்டணும், அவங்கள வந்து இமோஷனலாக பிரேக் டவுன் பண்ணணுங்கிற பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் நாமினேட் பண்ணுறாங்க, டாஸ்கில் வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் லெவலில் தான் இருக்குது. நாமினேஷன்ங்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமான பொறுப்பு உணர்ந்த ஒரு டாஸ்க். இதில் மக்கள் கிட்ட அவங்க வந்து பேசிக்காக சோம்பேறியாக இருக்காங்க, இல்லாட்டி ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச செயல்களை 3-4 எக்ஸாம்பிள் கொடுத்து கோட் பண்ணி பண்ணணும். ஆனால் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் பல பேரை நாமினேட் பண்ணுறதை பார்த்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கேயோ கொஞ்சம் தான் விக்ரம் வந்து ஹீஸ் ட்ரைங் டு ஸ்னாப் அவுட் ஆஃப் இட். அவர் ரொம்ப வந்து பார்வதியால் வந்து பாதிப்படைஞ்சிட்டார். இருந்தாலும் நிறைய இடங்களில் இவர் கூட பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துட்டு தான் இந்த மாதிரி டாஸ்க்லையும் நாமினேஷனையும் காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக வந்து அதை ஷேர் பண்ணிக்கோங்க. சௌமி மாமி சேனலை பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை அனுப்பி அவங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் கேட்டுக்கோங்க. So till I meet you in the next video. It's bye from Soumi Mami guys. Bye.